தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற டியூட் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வழக்கம் போலே ஹீரோயினை லவ் பண்ணுறாரு. அதாவது பிரதீப் ரங்கநாதன் வந்து மமிதா பைஜு லவ் பண்ணுறாரு. ஆனால் மமிதா பைஜு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட காதலை தியாகம் பண்ணி மமிதா பைஜு லவ் பண்ணுற அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் போராடுறாரு. இந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா, அவரோட தியாகம் என்னாச்சு, அந்த காதலோட தியாகத்தோட அடுத்த ஒரு ஸ்டெப்பு கொண்டு போயிருக்கிற அவரோட முயற்சி என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு கதைக்களம் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தின் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வர்றதுக்கான காரணம் என்ன, ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்வியஸாக அது பிரதீப் ரங்கநாதன் தான். ஏன்னா அவர் வந்து 100 கோடி நாயகன் அப்படின்னு மீம் கிரியேட்டர்ஸால் பாசமாக அன்பாக அழைக்கப்படுற அவர் வந்து இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண படங்களும் சரி, நடித்த படங்களும் சரி, எல்லாமே ஒரு வெற்றி படங்களாக அவர் கொடுத்துருக்காரு. அவர் எழுதி இயக்குறதும் அவர் பிக் பண்ணுறதுமே நல்ல கதைகளாக இருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த படத்தையும் ஒரு நல்ல கதையை தான் பிக் பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பரவாயில்ல ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஓரளவுக்கு பூர்த்தி ஆகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கமாக நம்ம அவரோட படங்களில் என்ன எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸை பொதுவான்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல காமெடி இருக்கணும், எங்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது 2மே இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையும் ரொம்ப தொய்வோ இல்லை வேறு எந்த ஒரு போர் அடிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் இல்லாமல், ரொம்ப நார்மலான ஸ்கேலில் இந்த ஒரு லேகுமே இல்லாமல் அந்த படம் நல்லபடியாக போய் முடியுதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி ஆயிடுச்சு. ஆக்டராக பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெய்லர்லேயே பார்த்தோன்னே நிறைய பேர் பிரதீப் ரங்கநாதன் மேலே வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒரே மாதிரி நடிக்கிறாரு, ஒரே மாதிரி அவர் கத்துறாரு, குதிக்கிறாரு. ஸோ ரொம்ப அதே தான் பண்ணுறாரு, அதே மாதிரி தான் அந்த படம் இருக்கும்போது புதுசாக ஒன்றும் இருக்காதுன்ற மாதிரியான ஒரு தாட் எல்லாருக்கும் ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு உதவி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு காமெடி படங்களில் அவங்களாம் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹை பிச்சில் அவர் கத்துறதும் இல்லை அவர் குதிக்கிறதும் இல்லை அந்த மாதிரியான அவரோட மொமெண்டமில் அவர் இயங்குறதும் இந்த படத்தில் நிறையா காமெடி சீன்ஸாக ஒர்க்காக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஹீரோவாகவுமே இந்த படத்தில் நிறைய இடங்களில் ஒரு புதுசாக ஒரு ஸ்டைல் மூலமாக ஒரு ட்ரெண்டு செட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சோப்புலேருந்து பால் பாக்கெட்லேருந்து கண்ணாடி, ஃபோனு, கொடை, கையில் கிடைக்கிற எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு பிடிச்சி ஒரு ஸ்டைலை அவர் கையாண்டிருப்பார் இந்த படம் ஃபுல்லாக. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஓவராலாக இந்த படம் புதுமையாக அவர்கிட்ட எந்த ஒரு நடிப்பையும் எதிர்பார்க்கல அப்படின்னா கூட, அவர் ரொம்ப மெனக்கெட்டு நடிக்க வேண்டிய எந்த ஒரு நடிப்பையும் இந்த படம் அவர்கிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னா கூட, இந்த படம் கேட்குற கதாநாயகனா அவர் ரொம்ப அழகாக அந்த படத்தை நடித்து முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்தது அந்த படத்தில் நம்ம பேச வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, மமிதா பைஜு. ஸோ ஃபஸ்ட்டு தமிழில் அவங்க ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க, சில படங்கள் பண்ணிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற தமிழ் படம் அவங்களுக்கு இதுதான். படம் ஃபுல்லாகவுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் அவங்க ஒரு கைத்தேர்ந்த நடிகர் அப்படின்றத காட்டுற வகையில் நிறைய இடங்களில் அவங்க அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படம் முழுக்க அழகாக வந்துட்டு போகிறாங்க. அழுகிற காட்சிகளில் நம்மளையும் சோகமாக்குறாங்க, சீரியஸான காட்சிகளை நம்ம சிரிக்க வைக்கிற அளவில் அவங்க காமெடியும் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் ஒரு புது ஃபேஸ், ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ்ன்ற ஃபீல் கிடைக்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இன்னும் நிறையா தமிழ் படங்களில் அவங்க நடிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் அவங்க தங்குவாங்க அப்படின்ற ஒரு இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இவங்க 2 பேரையும் தாண்டி ஆக்டிங்கில் நம்ம பேச வேண்டிய முக்கியமான ஆளாக யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, சரத்குமார் இருக்கார். இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் வந்தோடனே ட்ரெய்லர்லேயும் பார்த்தோம், ஒரு டிப்பிக்கலான மாமா கேரக்டராக அவர் முடிஞ்சிருவார். ஒரு டிப்பிக்கல் மாமா எப்படி இருப்பார், ஒரு ஹீரோக்கு மாமாவாக இருக்கிற ஆள். ஸோ அவர் டக்குன்னு அப்பப்போ வந்து ஒரு ஜோக் போட்டு போயிடுவார் தான் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த படத்தில் இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக அவர் பண்ணி முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமும் கூட, கிட்டத்தட்ட ஒரு வில்லன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சிருக்காரு. அவரோட கதாபாத்திரம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. அதை அழகாக அவர் எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வில்லத்தனமாக அன்இன்டென்ஷனலாக காமெடி பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அந்த சிச்சுவேஷன் ஜோக்ஸ் எல்லாம், சிச்சுவேஷன் காமெடிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் மெயின்டைன் பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காரு. அடுத்து அவரை தாண்டி வந்த சின்ன கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்களோட வேலையை ரொம்ப அழகாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். குட்டி கேரக்டராக வந்துட்டு போகிறவங்க கூட அவங்க ரொம்ப கைத்தேர்ந்த ஆக்டர்ஸ் தான். அவங்களால நிறையா கேரக்டர்ஸை ஹோல்ட் பண்ண முடியுன்ற மாதிரியான ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கிற அளவில் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக எல்லாருமே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டிய ஒரு ஆள் டெக்னீஷியன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட டைரக்டர் கீர்த்தீஸ்வரன். ஸோ இது அவரோட ஃபஸ்ட்டு படம். ஒரு காமெடி படத்தை கொடுக்குறது அவரோட அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய இடங்களில் தியேட்டர் வந்து ரசிகர்கள் அதை ரொம்ப ரசித்து சிரிச்சதை பார்க்க முடிஞ்சது. ஸோ ரொம்பவும் நல்லாவும் இருந்தது நிறையா காட்சிகள். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே வந்து ரொம்ப விறுவிறுன்னே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப
பெரிய ஸ்டோரி ஒன்றும் நகரில் ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்டோரி இல்லைன்னா கூட அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன லவ் சீன்ஸ் தான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற காட்சிகள் தான்ன்ற பட்சத்துலையுமே கூட எந்த ஒரு பெரிய தொய்வும் இல்லாமல் படம் விறுவிறுன்னு போயிடுச்சோம். அதுவும் இன்டர்வல் கிட்ட நகர படம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாகவே ஒரு டேரக்டராக அவர் கையாண்டிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே ஒரு சின்ன செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் நல்லா ஸ்டார்ட் ஆகணுமே கூட போகும்போது கொஞ்சம் ஒரு சின்ன தொய்வு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இருந்தாலும் ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் படத்தை நிமித்தி நிற்க வச்சு ஸ்க்ரீன் பிளே மூலமாக அதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தார். கிளைமேக்ஸில் பேசப்பட்ட விஷயங்களும் கிளைமேக்ஸ் முடித்த விஷயம் கூட கொஞ்சம் கமர்ஷியலாக ரொம்ப யூஸ்வலாக தெரிஞ்சாலுமே கூட அதில் பேசப்பட்ட விஷயங்கள், அவர் பேச நினச்ச விஷயங்கள் வந்து ரொம்ப இந்த ரேஞ்சில் உள்ள ஒரு ஸ்கேல் உள்ள ஒரு படத்தில் அதை பற்றி பேச நினச்சது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் கேரக்டர் மட்டும் இல்லாமல், மமிதா பைஜு கேரக்டர் மட்டும் இல்லாமல், சரத்குமார் கேரக்டர் மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டருமே ரொம்ப அழகாக எழுதி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறதுக்கு டேரக்டர் அவரோட வேலையை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சரத்குமார் கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்தது. அது ரொம்ப அழகாகவே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லா கேரக்டருமே ஒரு முழுமை அடையும் விதமாக அதை பண்ணி முடிச்சிருந்தது ரொம்ப பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா சில காட்சிகள் ரொம்ப யூஸ்வலாக இருந்ததை தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். இது கமர்ஷியல் படம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை தவிர்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி காட்சிகள் படத்தில் இருந்தது. அதையும் தாண்டி பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டரில் அவர் மமிதா பைஜுவை லவ் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த வெறும் அந்த ஒரு சின்ன மாண்டேஜ் மூலமாக மட்டுமே கடத்த நினச்சது ஒரு நல்ல ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் அந்த லவ்வருக்காக தான் அவ்வளோ பண்ணுறாரு. ஆனால் அந்த லவ்வை நம்மளால் ஃபீல் பண்ண முடியல அப்படின்றப்போ அது ஒரு சின்ன மைனஸாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அவரை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயங்களை இத்தனை நாள் நான் அப்படியே பார்க்கவே இல்லை அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ண போகிறாருன்ற பட்சத்தில் ஸோ அந்த காதலோட ஆழத்தை கொஞ்சம் காமிச்சிருந்தா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரி பிரதீப் ரங்கநாதனோட கேரக்டர் முடிவு பெற்ற விதம், அந்த கேரக்டரோட க்ளோஷர் படத்தில் எப்படி கடைசியாக முடியுதுன்றதை காட்டும் போது வந்து ஸோ அந்த கேரக்டர் காதலை என்னென்னு புரிஞ்சு வச்சுருக்கு அப்படின்ற ஒரு புரிதலுமே கொஞ்சம் மிஸ் ஆனதாக தெரிஞ்சுது. ஏன்னா அவர் காதல்லாம் என்னன்னு சொல்லும் போது அவர் சொல்கிறதும், ஆனால் கிளைமேக்ஸில் அவருக்கு நடக்கிறதும் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயங்களும் வந்து கொஞ்சம் முரணாக இருக்கிறதுனால அதில் ஒரு சின்ன ஒரு இடர்பாடு பட்டதாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி ஓவராலாக ஒரு கமர்ஷியல் பேக்காக சின்ன விஷயங்கள் ஒரு பழக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு ப்ராஜெக்டாக அவர் அந்த படத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிச்சிருக்காரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அந்த படத்தில் நம்ம பேச வேண்டிய 2 முக்கியமான ஆட்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒளிப்பதிவாளரும் இசையமைப்பாளரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒளிப்பதிவு வந்து நிக்கித் பொம்மி அவர் பண்ணியிருக்காரு. அவரோட சினிமோட்டோகிராஃபி படம் ஃபுல்லாகவே அந்த படத்தை வந்து ரொம்ப ரசிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதனை ரொம்ப ஸ்டைலாக காமிக்கிறதுக்கு அவரோட வேலைப்பாடு, அவரோட விஷயன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். லவ் சீன்ஸ்லேருந்து காமெடி சீன்ஸ்லேருந்து ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அவரோட சினிமோட்டோகிராஃபி, அவரோட கேமரா பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இசைன்னு பார்த்தோம் அப்படின்னா சாய் அபியங்கர் பண்ணியிருக்காரு. இதில் வர்ற எல்லா மியூசிக்கும் சரி, பாடலும் சரி எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாமே மனசில் நிற்கும் விதமாக இருக்குது. அவர் மேலே ஆரம்பத்துலேருந்து சில நெகட்டிவ் விஷயங்கள் வந்துட்டு இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு 2-3 படங்கள் மூலமாக கண்டிப்பாக ஒரு துடை தெரிஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த டியூட் படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோடு போய் தாராளமாக நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணலாம் இந்த தீபாவளிக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாலாம் இல்லை. நான் நிறைய சில ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ மோசமாலாம் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுற அளவில் தான் இந்த படத்தை ஒரு காமெடி படமாக, கமர்ஷியல் படமாக, கொஞ்சம் புதுமையான ஒரு காதல் கலந்த ஒரு புதுமையான தியாகம் பண்ணுற ஒரு ஹீரோவோட கதையாக இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு அது முகம் சொல்லிக்கிற வகையாக இருந்தாலுமே கூட ஸ்டார்டிங்கில் போக போக அது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக அது முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் தியேட்டரில் போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.